எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். நாம் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் விரும்புகிறாரு. ஆனால் தேவனுடைய உபதேசத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இப்போ நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் என்ன சொல்வார்? என்னென்னமோ சொல்வார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவங்க வீடு, நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அதை ஒபே பண்ணுவோமா? என்ன சொல்லுவோம்? இது நான் வாடகை கொடுக்குறேன், என் வீடு, இது என்ன நீ சொல்லுவ? என்ன பண்ணுவோம்? நம்ம அதை ஒபே பண்ண மாட்டோம். பைபிள் சொல்லுது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு வசனம் சொல்லுது. அப்படிதானே? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நம்மளால் கீழ்ப்படிய முடியுதா? ஏன்னா அது அவங்க இப்போ நம்ம வந்து மற்றவங்களுடைய காரியத்தில், அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்களுடைய காரியத்தில், அவங்க வீட்டில், அவங்களுடைய வேலையில், அவங்களுடைய ஆஃபீஸில், அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க ரூல், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணோம்? நாம் அதை என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்? இது வந்து தேவன் விரும்புகிற சுபாவம். ஆனால் நம்ம என்ன, அதுக்கு ஒரு நியாயம் சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் வந்து தொண்டராக இருங்கன்னாரு. ஆனால் நம்ம என்ன விரும்புகிறோம்? தலைவராக இருக்க தான் விரும்புகிறோம். அப்படிதானே? இப்போது நம்மளை யாராவது கட்டுப்படுத்தினா நமக்கு பிடிக்குமா? யாரோ நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க, நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் நாம் மற்றவங்களை என்ன நினைக்கிறோம்? ஹலோ, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் வாசிங்க. யாவரும் அப்படி செய்கிறோம். அப்போ பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. நான் வந்து மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், நான் ஆகாதவனாய் போகாம இருக்க என்ன பண்றேன்? என்ன ஒடுக்கி என்னதான் நான் ஒடுக்குறேன், மற்றவங்களை என்ன பண்ணல. இப்ப பாருங்க, தேவனுடைய சுபாவத்தை பாருங்களேன். தேவன் நம்மளை வந்து கட்டுப்படுத்துறாரா? இல்ல. தேவன் நம்மளை வந்து கையாளுறாரா? இல்ல. தேவன் நம்மளை குற்றப்படுத்துறாரா? இல்ல. தேவன் என்ன பண்ற? தேவன் ஒருபோது என்ன பண்றதில்ல, யாரையும் என்ன பண்றதில்ல, குற்றப்படுத்துறது கிடையாது. தேவன் ஒருபோதும் யாரையும் தூண்டுறது கிடையாது. ஒருபோது தேவன் என்ன பண்றது கிடையாது. தூண்டுறது மீன்ஸ் என்னன்னா, அவர் நம்மளை கையாளுறது, நம்ம அடக்கி ஆளுன்னு தேவன் நினைக்கிறதே கிடையாது. அப்படித்தானே? ஆனா பிசாசு என்ன பண்ணுவான்? பிசாசு நம்மளை தூண்டுறான், பிசாசு நம்மளை கையாளுன்னு நினைக்கிறான், பிசாசு நம்ம என்ன பண்றான்? நம்மளை குற்றப்படுத்துறான். அப்போ நம்ம வந்து தேவனுடைய சுபாவத்தில் இருக்கமா அல்லது பிசாசுடைய சுபாவத்தில் இருக்கமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். பந்தய சாலையில் ஓடுறவங்க எப்படி ஓடுறாங்க? இச்சை அடக்கம் உள்ளவங்களா ஓடுறாங்க. அப்படிதானே? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. நான் வாசித்த வசனத்துக்கே வரேனே, நீங்க அங்க வாங்க முதல்ல, அப்பதான் உங்களுக்கு புரியும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதனுடைய 13 பாருங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் வாசிக்கிறோம். நமக்குள்ள வந்து என்ன இருக்குது? பாவம் இருக்குது. நான் சொல்லுவது விளங்குதா உங்களுக்கு? நமக்குள்ள பாவம் இருக்குது. அந்த பாவம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அது வந்து நம்மை வஞ்சிக்க கூடியது. எது பாவம்? நம்ம கிட்ட கீழ்ப்படியாம இருக்குது, நம்ம கிட்ட வந்து என்ன இருக்குது? என்ன இருக்கு சொல்லுங்க? இச்சை இருக்குது, நம்ம கிட்ட பொறாமை இருக்குது, நம்ம கிட்ட வந்து எரிச்சல் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா நம்மை வஞ்சிக்க கூடியதான். நம்மளை வந்து பாவம் என்ன பண்ணிட்டு இருக்குது? வஞ்சித்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இருதயம் என்ன ஆகிட்டு இருக்குது? கடினமாயிட்டு இருக்குது. நம்மளால என்ன கேட்க முடியல? தேவ சத்தத்தை கேட்க முடியல. ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை நம்மளால இன்னைக்கு கேட்க முடிஞ்சதுன்னா, இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம். கடைக்கு போன உடனே நம்ம ஒரு பொருள் வாங்கினோம், எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் எடுத்தோம், அப்புறம் அதை வச்சுட்டோம் வேணான்னு. அதே சேர்த்தோம், பில் போட்டான், நம்ம வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அது நம்ம பில்லே என்ன செய்யலை, போடலை, காசே பே பண்ணல, ஆனால் பொருளை கொண்டு கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம மெனக்கெட்டு போயிட்டு அதை அங்கே கொடுக்கணும். அப்படிதானே? கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுறோம் வச்சுங்களேன். யாரோ வந்தாங்க, அவங்களுடைய கேஷ் பேக்கை வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து 50 கிலோமீட்டரு இல்லை 30 கிலோமீட்டரு லாங் ட்ராவல் பண்ணிட்டோம். அது ஒரு காராக இருக்கட்டுமே,
காரில் என்ன பண்ணும் 30 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போயிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு வரணும். இது நம்ம செய்யலைன்னா என்ன ஆகிடுவோம்? தேவனுக்கு முன்னாடி பாவி ஆகிடுவோம். ஆனால் இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு சுபாவத்தை விரும்பி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதில் நஷ்டம் வருதா அது எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை. தேவனுக்கு இஷ்டமா தேவ சித்தமாங்கிறதா முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா நான் காசு சிலிண்டருக்கு வந்து நான் காசு பே பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பே ஆயிடுச்சுன்னே பில்லு வருது. ஹல்லேலூயா. நாங்கள் பே பண்ணல, நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் இல்லைனோட வீட்டில் சிலிண்டர் வச்சுட்டு போயிடறான். நீங்கள் தான் காசு கட்டிட்டீங்கன்றான். நான் கெட்டவே இல்லை. நான் ஜிபேயில் வாங்குவேன் சிலிண்டர். இப்போ நான் ஜிபேயில் தொடர்ந்து வாங்கிட்டு வாங்காதனால அது ஆன்லைனில் எப்படி புக் ஆகுதுன்னா ஜிபேயில் பே பண்ணிடுறேனே அவங்க நினச்சிக்கிறாங்க. நான் பண்ணல. நான் வந்து சும்மா வாட்ஸ்அப்பில் பண்ணேன். அவன் கொடுத்துட்டு போயிடறான். திருப்பி நான் காசு அவன்கிட்ட கொடுக்குறேன். அவன் கொண்டு அங்கே கொடுப்பானா எனக்கு தெரியாது. நான் கொடுக்கலாம் நம்ம நேடுவோம், நம்ம பாவி ஆகிடும். ஹல்லேலூயா. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குணாதிசயங்களில் வந்து நம்ம யாருக்கு பயப்படுறோம்? இப்போ ஒருத்தருடைய மனசை நான் வந்து துக்கப்படுத்துறேன், அவ்வளோதான். துக்கப்படுத்தினா இப்போ என்ன ஆகுது? என்னை விட்டு அபிஷேகம் போயிடுது. அபிஷேகம் பெருசா? எது பெருசு சொல்லுங்க? நம்ம வைராக்கியம் பெருசா? வைராக்கியம் பெருசு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்தாகணும்? ஒருத்தர் யாரையுமே நம்ம நோகடிச்சிடவே கூடாது. யாரையாவது நம்ம துக்கப்படுத்திட்டோம்னு சொன்னால் எது நம்மளை விட்டு போயிடும்? நம்ம விட்டு இருக்கிற அபிஷேகம் போயிடும். அபிஷேகம் நம்ம விட்டு விலகிடுச்சின்னு சொன்னால் நம்ம செய்கிற எந்த காரியமே வாய்க்காது. ஹல்லேலூயா. இப்போ யாரையாவது பற்றி நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, பேசுகிறேன். நான் பேசின உடனே என்னை விட்டு அபிஷேகம் போயிடும். ஒரு விசுவாசியாக இருக்கலாம். ஏன் ஒரு விசுவாசியை பற்றி ஒரு விசுவாசியை போய் நான் பேசுகிறேன், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறானே, அப்போ என்னை விட்டு அபிஷேகம் போயிடும். அபிஷேகம் போனதுக்கப்புறம் நான் பண்ணுற ஜெபம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்காக நம்முடைய குணாதிசயங்களை இன்னைக்கு மாற்றிக்கொள்ளாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவன் பாருங்க, அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிறாரு. அவர் பாருங்க, இப்போ நம்ம பொதுவாக பாருங்கன்னா நம்ம ஒருத்தர் எப்படி நேசிக்கணும் அப்படின்னா அவங்க இருக்கிற வண்ணமாகவே தான் நம்ம அவளை நேசிக்கணும். அப்படி தான் பைபிள் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருந்தால் தான் நம்ம நேசிப்போம், அப்படிதானே? நம்ம அவங்களை என்ன செய்வோம்? நம்ம நினச்ச மாதிரி அவங்க இருக்கணும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுக்காக ரொம்ப பேசுகிறோம், அப்படிதானே? நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ நம்ம ஒருத்தர் ரொம்ப பழகணும்னு நம்ம நினைப்போம், அப்படிதானே? ஒருத்தரை பழகணும்னு நினைப்போம், பேச நினைப்போம், அதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு விரோதியாக எழும்பி நிற்பாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஏன் சொல்லுங்க? இந்த முயற்சியெல்லாம் என்னது? நாம பண்ணுனதுனால அப்போ நம்ம என்ன இருக்கும்? அது பெரிய தோல்வியாக முடியும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாத பட்சத்தில் நாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செயல்படலைன்னு சொன்னால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ இந்த விஷயம் தான் நிறைய வீட்டில் நடக்குது. ஒரு மனைவியை வந்து கணவன் வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான். புருஷனை வந்து மனைவி வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான். தேவன் நம்மளை கட்டுப்படுத்துறாரானா இல்லை, ஒருபோதும் கிடையாது. தேவன் நம்மளை கட்டுப்படுத்தினானா என்ன சொல்லுங்க? நம்மளை ஒருபோதும் கட்டுப்படுத்துறதே கிடையாது. தேவன் நம்மளை குற்றப்படுத்துறதும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? மற்றவங்களை நம்ம கட்டுப்படுத்த நினைக்கிறோம் பாருங்க. அப்போ அப்படி கட்டுப்படுத்த நினைக்கும் போது அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க. ஹல்லேலூயா. திருமண வாழ்வு நீடித்திருக்கன்னா என்ன செய்யணும்? அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாதுங்க. அது மாதிரி நண்பர்களோட ஏன் பிரிஞ்சு போகிறாங்க? அவங்க வந்து அவங்கள கட்டுப்படுத்துறதுனால என்னடுவாங்க? பிரிஞ்சிடுவாங்க. என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறேன், என்னால் முடியல, என்ன பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது உன் வேலை கிடையாது. உன்னை நீ மனம் திரும்பணும், அதான் முக்கியம். ஹல்லேலூயா. மற்றவங்களை திருத்துறது ஒருபோதும் நம்ம வேலையே கிடையாது. நம்ம மற்றவங்களை திருத்தவே முடியாது. நம்புறீங்களா? யாரையா நீங்கள் திருத்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒருபோது நம்ம ஒருத்தர் என்ன செய்ய திருத்த முடியாது. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் திருத்துவார். ஹல்லேலூயா. தேவன் யாரை வேணா, சத்துருக்களை கூட நமக்கு சிநேகிதனாய் மாற்ற அவரால் முடியும். அப்போ நம்ம தேவனை பற்றி கொள்ளாம நாமளா சில காரியம் பண்றோம் பாத்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில தோற்று போறோம். ஹல்லேலூயா. இந்த பாவம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா வஞ்சனை உள்ளதான். நம்ம அதை முதல்ல நம்பணும். நம்மளுடைய கண்கள் வந்து நம்மகிட்ட பொய் சொல்லும். நம்ம கண்ணு நல்ல கண்ணு கிடையாது, நம்ம வாய் நல்ல வாய் கிடையாது, நம்ம இருதயம் நல்ல இருதயம் கிடையாது, நம்ம மாம்சமே நல்ல மாம்சம்னு பைபிள் சொல்ல. நம்ம மாம்சம் பாவ மாம்சமா, நம்ம உடம்பே வந்து பாவ உடம்பாம். சாவுக்கு இனமா, சாவுக்கு சொந்தமா நம்முடைய சரீரம், சாவுக்கு இனமான நம்முடைய மாம்சம் அப்படி பைபிள் சொல்லுது. அப்போ நாம யாரு அப்படின்னா நாம வந்து பாவிகள், நாம வந்து மீறுதலுக்கு உட்பட்டவங்க. நம்ம கிட்ட இருக்கிற மாம்சம் வந்து பாவத்துக்கு உட்பட்டு இருக்குது. இயற்கையா நமக்கு என்ன வரும்னா பொறாமை வரும். இயற்கையா நமக்கு என்ன வரும்னா என்ன வரும்? ஒரு மற்றவங்களை கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வரும். இயற்கையா நமக்கு என்ன வரும்னா ஒரு பெருமை வரும். இயற்கையா வந்து நமக்கு என்ன நம்ம சரியா இருக்கிறோம், நம்ம ஒன்று சொன்னா அது சரி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா தேவன்
தான் சரியானவர். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில? அவர் செயல்படும் போதுதான் அவர் எல்லாவற்றையும் நேராய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்துல விட தேவனை நீங்க வெறுப்பு விட்டு விளையாடுவீங்க. நம்ம கடைக்கு போறோம், வண்டி எடுக்கிறோம், ட்ராலி எடுக்கிறோம், நம்ம பொருளெல்லாம் வாங்கி வச்சுன்னு கடையில் என்ன ஷாப்பிங் முடிச்சு விட்டு வந்துடும். அந்த வண்டியை நம்ம காரில் ஏறும் என்ன பண்ணுவோம்? அங்கே விட்டு வந்துடும். ஆனால் அந்த வண்டி விட மாட்டோம், தூக்கி ஓரமோட விட மாட்டோம். ஏன்? அவன் வேலை முடிஞ்சது வந்துனே இருப்போம். அப்போ தேவன் நம்மளை பிரியமா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை நம்ப மாட்டார். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை தரலாம்னு நினைப்பாரு, தரமாட்டார். ஏன்? இந்த சின்ன ட்ராலியை கூட நேரம் விட முடியல இவனால, இவனெல்லாம் நான் உயர்த்தி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் நினைப்பீங்க, ஒரு சின்ன விஷயம்தான். ஹல்லேலூயா. ஆனா அதுல நம்ம உண்மையா இல்லைன்னு சொன்னா, ஏசப்பா அழகா சொன்னாரு, கொஞ்சத்துல உண்மையா இல்லைன்னு சொன்னா உன்னை நம்பி அநேகத்தை தேவன் தரமாட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம துக்கப்படுத்துற மாதிரி வாழ்றோமா அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி ரொம்ப கவனமா இருந்தா மட்டும்தான். இப்ப நம்ம ரோட்ல போயிருக்கிறோம், சிக்னல் என்னது? போலீஸ் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாட்டு போவோம். போலீஸ் இல்லை, ஆனா ஏசப்பா இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் பார்ப்பாரு. ஒரு நாள் என்ன செய்ய முடியல, இந்த நியமத்தை உன்னால ஃபாலோ பண்ண முடியலன்னா நிச்சயமா தேவன் நம்ம நம்ப மாட்டாருங்க, நம்பவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் முக்கியமே. ஹல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கு முன்னாடி நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. நமக்கு எப்படி நடந்துக்கிறோங்கிறதெல்லாம் என்ன விஷயம் இல்லை. நமக்கு நம்ம என்ன நடந்துட போறோம் சொல்லுங்க? நம்மளே ஒரு சுயநலவாதின்னு பைபிள் சொல்லுது. நமக்கு சுயம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நாம நம்மளை சாவடிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எதுல? சிலுவையில உங்க பாவத்துக்கு செத்துருங்கன்னு வசனம் சொல்லுது. நாமளே சாவுக்கு எதுவானவங்க, நாமளே கீழ்ப்படியாதவங்க, நம்ம மீறுதலுக்கு உட்பட்டவங்க, நம்ம தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சாதான், தேவன் நமக்கு ஜீவனை தந்தாதான் ஜீவன். தேவன் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கணும் அவர் முடிவு பண்ணாதான் நான் உயிரோடு இருக்க முடியும். அப்ப நான் எனக்கு வேண்டி என்ன நம்மளை பெருமைப்படுத்தாம என்ன செய்யணும்? தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஒவ்வொருவனும் தனக்கான விலை அல்ல பிறருக்கான விலை தேடுவானாகன்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றோம் பாத்தீங்களா? ஆனா எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கிறோம் நம்ம அவங்ககிட்ட, அது ரொம்ப அதான் தேவன் பாக்குறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையினால மற்றவங்களை காயப்படுத்துறோமா? தேவன் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. அவரு நம்ம கூட இருப்பாரு, சும்மா இருப்பாரு, நம்மளை உயர்த்தவே மாட்டாரு. ஆனா தேவன் நம்ம என்ன செய்வாரு? ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மள என்ன செய்வாருங்க? நம்மளை பார்த்துனே இருப்பாரு. நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணுவாரு? பார்த்துனே இருப்பாரு. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? நாம வசனம் சொல்லுது பாருங்க, அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல அதனுடைய 12 பாருங்க. ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை வச்சிருந்தோம்? ஆரம்பத்துல ஏசப்பாட்ட வரும்போது நமக்கு என்ன தெரியும்? வரும்போது ஏசப்பா தான் நல்லவர், அவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், நான் ஒரு பாவிங்கிற சிந்தையில தான் நம்ம ஏசப்பாட்ட வந்தோம். ஏசு கிறிஸ்து தான் நம்மளை காப்பாற்ற முடியும் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம நம்புறோம். ஆனா நாள் ஆக 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 என்னன்னா இருதயம் என்ன செய்யுது? அவிசுவாசம் உள்ளதா, இருதயம் கடினம் உள்ளதா மாறுது. அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வாசிக்கிறோம். தேவன் எப்படி பேசுவார் தெரியுமா? நம்ம கூட எப்படி பேசுவார் சொல்லுங்க? தேவன் ஒருபோதும் நம்மளோட எப்படி பேச மாட்டார்னா, வலுக்கட்டாயமா பேச மாட்டார். மெல்லிய பரிசுத்த ஆவி நம்மளோட எப்படி பேசுவார்னா, மெல்லிய சத்தத்துல பேசுவார். மெல்லிய சத்தத்துல பேசுவார். நம்ம அந்த நேரம் என்ன செய்யணும்? நம்ம கேட்கணும். நம்மோட பேசுவார். இதை வச்சிரு, இப்போ நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு ரேக்ல இருந்து பொருள் கீழே விழுது, தூக்கி நம்ம வைக்கிறோமா? தேவன் சொல்லுவார், தூக்கி வச்சிரு. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இந்த பொருளை நான் அப்படி போனேன், தட்டி விழுந்துச்சு. இல்லை நம்ம தட்டி விடலை, ஒருத்தர் நம்ம முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாங்க, தட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம கண்ணால் பார்க்குறோம் அந்த பொருள் கீழே விழுந்துச்சு. சரணா சொல்லி ஏதோ ஒரு கடையில் பார்த்துட்டீங்க. நம்ம என்ன பண்ண உடனே நம்மளை தட்டி விட்டு அவனை போயிட்டு வந்தோம்னா நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வதிக்க மாட்டார்ன்றது இல்லைங்க, அவருக்கு நம்ம பிரியம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளை வச்சு எதுவுமே அவர் செய்ய மாட்டார், நம்மளை விட்டுருவார். இது வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? அது ஒரு பொருள், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ண எடுத்து ஒழுங்கா மேல வச்சா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்படி சின்ன சின்ன காரியத்துல ஒருத்தர் நம்ம நோகடிச்சிட்டு நம்ம ஜெபிக்க முடியாது. ஒருத்தருடைய மனசை காயப்படுத்திட்டு படா இல்ல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஏசப்பானா
அவர் அமைதியாக இருப்பார். நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். மற்றவங்களை ஈஸியாக புண்படுத்திடுறோம், காயப்படுத்திடுறோம், அப்புறம் அபிஷேகம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். நிச்சயமாக அப்படி இருக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும். நம்முடைய சுபாவங்களை, நம்ம கீழ்ப்படிதல் நமக்கு இருக்குதா? மற்றவங்களை காயப்படுத்தாமல் நம்ம இருக்கிறோமா? நாம் மற்றவங்க பொருட்களில் உண்மையாக இருக்கிறோமா? அப்படிலாம் தேவன் பார்க்குறாரு. இப்படி சின்ன சின்ன காரியங்கள்லாம் பார்க்குறாரு. அப்போ நம்மளோட மெல்லிய சத்தத்தில் அவர் பேசுகிறாரு. இப்போ நீ ஜெபம் பண்ணு, இப்போ நீ வேத வாசி, இப்போ இந்த வார்த்தையை நீ பேசாத, இந்த மாதிரி யோசிக்காத. அப்படியே பேசும்போது நம்ம அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க என்ன நடக்கும் தெரியுமாங்க? அந்த வசனம் சொல்லுது, நம் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போமா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்ன கிடைக்க ஆரம்பிக்கும்? நாமளும் அவரை போல ஆரோக்கியம் உள்ளவங்களா மாறிடுவோம். நாமளும் அவரை போல என்ன ஆயிடுவோம்? பிசாசை ஜெயிக்கிறவங்களா மாறிடுவோம். நாமளும் அவரை போல என்ன செய்வோம்? வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வோம். ஏசப்பா அவருடைய வேலையை சூப்பரா செஞ்சாரு. அப்படிதானே? அவருடைய வேலை என்ன? பூமிக்கு வரணும், சீசரை உருவாக்கணும், சிலுவைக்கு போகணும், மறிக்கணும், அப்புறம் உயிர் தெழுந்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்காரணும். அது வேலையை முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. நம்ம வேலை என்னவோ அதை நம்ம நல்லா செய்யணும்னு சொன்னான். நம்ம ஒரு கடை வச்சிருக்கலாம், அந்த கடை சூப்பராக என்ன செய்யணும்? நடக்கணும். அங்கே நம்ம ஒரு சபைக்கு வரோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம மூலமாக அநேக ரட்சிக்கப்படணும். அப்போ நம்ம குறித்து தேவன் என்ன திட்டம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். பிள்ளைகளோட மத்தியில், மனைவியோட, பிள்ளைகளோட, சபையில், விசுவாசிகளோட, நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வு, எல்லாத்திலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அதுக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாம் மணிக்கணக்காக ஜெபிக்கிறது நினைக்காதீங்க, நிறைய வேத வாசிக்கிறது நினைக்காதீங்க. நம்முடைய கிரியைகள் மாறாம அவர் நம்மிடத்தில் ஏமாற மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடி நற்கிரிகளை செய்து பழகட்டும்னு தீத்துல பவுல் சொல்றாரு. தானே? நற்கிரியை படிக்கிறதுல அதை செய்து பழகணுமா? நீங்க ஒரு வசனத்துக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா 5:11 வாசிங்க. உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ இன்னொரு வசனம் பாருங்க, எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நம்ம இடத்துல இருக்கிற ஆவியினுடைய கனி, அதாவது நம்முடைய ஆவியின் கனி என்ன தெரியுமா? என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசி, இச்சை அடக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆவியினுடைய கனி. இது ஒரு கனி. இது மட்டும் கனின்னு நினைக்காதீங்க. வேற என்ன இருக்குது? பரிசுத்தம், கீழ்ப்படிதல், நிறைய என்னது கனிகள் இருக்குது. அப்போ அதை சுருக்கமாக சொல்லும் போது இந்த 9 சொல்லிடலாம். எப்படி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் ஒரு 9 கனி இருக்கு இல்லையா? இந்த கனி நம்ம கொடுத்தாதான், இந்த கனி கொடுத்தாதான், கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட ஆவின் கனி நம்ம கொடுத்தாதான். ஆவின் கனி மீன்ஸ் என்னன்னா, நம்முடைய ஒரு செயல்பாடுகள். நம்முடைய செயல்பாடு அன்பா இருக்குதா? நம்முடைய செயல்பாடு சாந்தமா இருக்கா? செயல்பாடுல விசுவாசம் வெளிப்படுதா? நம்முடைய செயல்பாடுல இச்சை அடக்கம் வெளிப்படுதா? நம்முடைய செயல்பாடுல பொறுமை வெளிப்படுதா? இதெல்லாம் ஆண்டு பார்ப்பாரு. அப்போ நம்முடைய கிரியையில நம்ம இந்த மாதிரி இந்த கனி வெளிப்பட ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம தொட்டதெல்லாம் பொன்னாய் மாறும். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ரொம்ப உயரத்தில் வைப்பாரு, பயங்கரமா ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரை போல நம்ம மாறிடுவோம். ஹல்லேலூயா. இது செய்யாம நம்ம பாட்டுக்கு மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு எதுவுமே என்னது, நம்ம நிறைய படிச்சுட்டு எக்ஸாம்பிள் உறங்கின மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா. எல்லாமே படிச்சுட்டோம், ஆனால் என்ன பண்ணிட்டோம்? அங்கே தூக்கம் தூங்கிட்டோன்ற மாதிரி நம்ம நிலைமை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம் தெரியுமாங்க? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? பைபிள் படிக்க தெரியுமா? ஒருபோதும் நம்ம ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம ஆவின் கனி வெளிப்படாது. இல்லைன்னு நான் சொல்ல, அப்படிதானே? ஆனால் பாருங்க, நம்ம நல்லா நம்ம ஜெபித்து நல்லா வேத வாசித்து என்ன பண்ணணும்? அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம வேத வாசிப்பதும் ஜெபிப்பதுமே ஒரே காரியத்துக்காக தான். நம்முடைய கிரியை நல்ல வெளிப்படதான். இயேசுநாதர் வரும்போது உன் ஜெபத்திற்கு நான் பலன் தருவேன்னு சொல்ல, உன்னுடைய வேத வாசிப்புக்கு பலன் தருவேன்னு சொல்ல, உன் கிரியைக்கு தான் நான் பலன் தருவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இடத்துல நற்கிரியை வெளிப்படுவதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம். பைபிள் இப்படி போட்டிருக்குதா? அப்போஸ்தலர் நடபடி 17:11 என்ன வாசிக்கிறோம்?
பெரிய பட்டணத்தார் வந்து வேதத்தை ஆராய்ந்ததுனால நற்குணசாலியா இருந்தான்னு வாசிக்கிறோம், அப்படிதானே? அப்ப ஏன் வேதத்தை வாசிக்குமே நமக்கு என்ன தெரியுது? ஓ, இப்படிலாம் பைபிள் இருக்குதா? அப்போ பைபிள்ல வந்து பொறுமை நல்லதுன்னு சொல்லுதா, அப்ப நான் பொறுமையா இருப்பேன். பைபிள் வந்து கீழ்ப்படிதல் நல்லதுன்னு சொல்லுதா, அப்ப நான் கீழ்ப்படிவேன். பைபிள் வந்து மற்றவங்களை மன்னிக்க சொல்லுதா, ஓ அப்ப நான் மன்னிச்சிருவேன். பைபிள் வந்து விட்டு கொடுக்க சொல்லுதா, நான் விட்டு கொடுத்துருவேன். பைபிள் இரக்கமா இருக்க சொல்லுதா, நான் இரக்கமாயிடுவேன். பைபிள் வந்து சாந்தமா இருக்க சொல்லுதா, நான் சாந்தமா இருப்பேன். பைபிள் வந்து இச்சை அடக்கமா இருக்க சொல்லுதா, இச்சை அடக்கமா இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிறோம் பைபிள் படிச்சு படிச்சு படிச்சு. ஆனா தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய முடியாது? தெரிஞ்சவனே செய்ய முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்றோம்? அதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம். ஏசப்பா, பைபிள்ல இந்த மாதிரிலாம் இருக்குதே, நல்லா இருக்குது படிக்கும்போது. என்னால் அப்படி இல்லை, என்னால் பொறாமை இருக்குது, என்னால் பொறாமையா, எனக்கு வந்து இச்சையா இருக்குது, எனக்கு வந்து கசப்பு இருக்குது, எனக்கு வந்து பெருமை இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. ஆனா நீங்க தைரியமா இருன்னு சொல்றீங்க, என்னால் முடியலன்னு சொல்லி அந்த வேதவசனத்தை சொல்லி ஏசப்பாட்ட சொல்லி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, அது பேரு ஜெபம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவர் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நாம ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள நான் நற்கிரியை செய்கிறேனாங்கிறதா முக்கியம். எது நற்கிரியை தெரியுமா? நான் காலையிலிருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள யாரையும் பத்தி நான் யாருக்கிட்டே பேசல நீங்க சொல்லுவீங்கன்னா அதுவே பெரிய வெற்றி தான். ஹல்லேலூயா. நான் யாரு மேலேயுமே என்ன செய்யல, குடும்பத்துல பிள்ளைகள் மேல மனைவி மேல நான் என்ன செய்யல, விசனப்படல அப்படின்னா அது பெரிய வெற்றி தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுது புரியல உங்களுக்கு? நான் விசனப்படலை, நான் பதட்டமே படலை. இன்னைக்கு வந்து நிதானமா நான் இருந்தேன். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. அது என்னது, நான் என்ன பண்ணேன்? நான் ரொம்ப என்ன பொறுமையா நான் இருந்தேன். நான் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல இந்த மாதிரி பொறுமையும் நிதானமும் விவேகமும் தாழ்மையும் அன்பும் கீழ்ப்படிதலும் வெளிப்படாம இருந்துகிட்டு, ஆனா அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசி மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி முழங்காலே ஜெபம் பண்ணி வேதத்தை 100 அதிகாரம் வாசித்து எந்த லாபமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த லாபமுமே கிடையாது. தேவன் இதை வைத்து நம்ம ஆசீர்வதிக்க போறது கிடையாது. எதை வச்சு ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நம்முடைய கனிகளை தான் பார்ப்பாரு. பிதா வந்து என்ன பண்ணுவாராம்? பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் வந்து என்ன பண்றாரு? தோட்டத்துல கனி எப்படி இருக்குன்னு பாக்குறாரு, அப்படிதானே? ஏசி 5ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களை நற்குல கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், அப்படிதானே? நீங்கள் எனக்கு ஆகாத கனிகளை தந்தது என்ன, கசப்பான கனிகளை தந்தது என்ன? அப்ப நம்ம சொல்லுவேங்க, இப்போ நம்ம வந்து பிரசங்கம் பண்ணி தான் மற்றவங்களை ரட்சிக்க நினைக்க கிடையாது. நம்ம வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? பிரசங்கம் வந்து 2வது தான், சுவிசேஷ ஊழியம் 2வது தான், வாழ்க்கை தான் முதல்ல, நம்முடைய கேரக்டர் தான் முதல்ல. நம்மளை பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல வெளிப்படக்கூடிய பொறுமையும் நிதானத்தையும் சாந்தத்தையும், நம்ம யாரை பத்தியும் பேசாம இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுபாவத்தையும், நம்முடைய என்னது நம்ம இருக்கிறத வந்து திருப்தி படுறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு சுபாவத்தையும் நம்ம கூட பழகிறவங்க, வேலை ஸ்தலத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது பக்கத்து வீட்டுல நம்மோட கூட பிறந்தவங்க எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்ம இடத்துல சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், இது எனக்கு ஏசப்பா தந்தாரு. அப்ப அவர் அவங்க தேடுவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணுங்க? ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்களேன். நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க வந்து எத்தனை வயசுக்கு நம்ம சொன்னா கேட்பாங்க? ஒரு 12 வயசு வரைக்கும் நம்ம சொன்னா கேட்பாங்க, அப்படிதானே? சேர்ப்பாங்க. அப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க? அப்போ அவங்களுக்கு அறிவு வந்துடும். என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க இருக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவங்க படிக்கணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் அவங்க செய்யணும். நம்ம என்ன செய்வோம்? அவங்கள கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை யாராவது கட்டுப்படுத்தினா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள விட்டு விலகிடுவோம், அப்படிதானே? ஹல்லேலூயா. அது போல அன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன நடக்குன்னா, அந்த பிள்ளைகளை வந்து அவங்கள வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்வாங்க. நாம வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க நினைப்போம், அவங்களுக்கு அது பிடிக்காது. அதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சா நல்லா இருக்காது, அது அங்கே தான் வைக்கணும், அது ஒரு ஸ்டைல். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யணும்? ஓ, அவங்க ஸ்டைல் அப்படிதான், அவங்க எடுத்தா வைக்க மாட்டாங்க, நம்ம எடுத்து வச்சிடணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய், என்ன நீ, நான் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்தா பிடிக்காது, உனக்கு பிடிக்காதுன்னா நீ எடுத்து வை. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? இதில் நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்ம இதெல்லாம் நிதானம் இழந்து அப்படி பதட்டத்தில் ஏதாவது பேசி அப்புறம் என்னது கட்டுப்பாடு. நான் சொல்றேங்க, தேவன் கட்டுப்பாடு,
பண்ணுகிறவர் அல்ல, மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சாத்தான் கட்டுப்பாடு பண்ணுகிறவன். அப்ப நம்மகிட்ட என்ன சுபாவம் வெளிப்படுது? இப்போ தெய்வீகம் வெளிப்படுது, தெய்வீகம் வெளிப்படுது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம யாரையுமே கட்டுப்படுத்தவே விடாதுங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே நம்ம அவங்களை நேசிக்கணுங்க. நம்ம அவங்கள மதிக்கணும். அவங்க அப்படிதான். சிலர் படபடன்னு பேசுவாங்க, நமக்கு நிதானமாக பேசணும்னு வச்சுங்க. நமக்கு படபடன்னு பேசினாலே பிடிக்காது. நமக்கு பிடிக்காதுன்னா நம்ம படபடன்னு பேச வேண்டாம். அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னா அது அவங்களுடைய சுபாவம். அவங்க படபடன்னு தான் பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? நீ எப்படி படபடன்னு பேசுவ? ஒத்து வரல, ஒத்துலாம் வரணும்னு அப்படி பார்த்தா நம்மளோட தேவனுக்கு எப்படி ஒத்து வரும்? அல்ல, அவரு யாரு, நம்ம யாரு? அப்படிதானே? அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் நம்மை சரி பண்ணி கொள்வதிலேயே கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா பொறுமை எப்படி? நிறைய வீட்டுல மாமியார் தான் மருமகளை பரலோகத்துக்கே கொண்டு போறா, தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. மாமியாரால தான் மருமகள்மார் பரலோகத்துக்கு போறாங்க. எப்படிப்பட்ட மருமகள் பரலோகத்துக்கு போவாங்கன்னா, அநியாயம் பண்ற மாமியார்கிட்ட அடங்கி இருக்கிற மருமக தான் பரலோகம் போவா. ஹல்லேலூயா. மாமியார் ஓவரா பண்றான்னு வீட்டை விட்டு ஓடுறவா அல்லது என்னது மாமியாரை மதிக்காதவா பரலோகம் போக மாட்டா. ஏன்? அவ இடத்துல அந்த சுபாவம் இல்லையே. ஒரு மருமகள்கிட்ட பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, பெரியவங்களை மதிக்கணுங்கிற சுபாவம் இல்லை. என்னது? எனக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா, அங்கே ஆத்தாலும் நீ போ, எனக்கு முடியாது அப்படின்னு மருமக சொன்னா என்னங்க கிறிஸ்தவம்? ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்களுக்கு புரியுதா? உனக்கு முள்ளு மாதிரி இருக்கிற மாமியார் இருந்தான்னா நீ என்ன செய்யணும்? நல்ல வாய்ப்பு. ஹல்லேலூயா. அங்கதான் பொறுமைனா என்னன்னு நீங்க கத்துக்கணும். நிதானம்னு என்னன்னு கத்துக்கணும். நீங்க சொல்லாததை சொன்னதா அவங்க சொல்லும் போது என்ன செய்யணும்? ஏசப்பா என்ன சொன்னாரு? நீங்கள் செய்யாததை செய்தான்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுங்கன்னு ஏசப்பா சொன்னார். நம்ம என்ன செய்வோம்? வீட்டுக்காரர் வந்தோடனே அவங்க அம்மா பார்த்தியா நான் செய்யாததை செய்துன்னு சொல்றா, என்னது இது மாதிரி எத்தனை சொல்லியிருப்பான்னு அதுக்கு ஒரு பெரிய கதையை கட்டி சண்டை போட்டு இனிமே நான் பேசுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்க? நம்முடைய ஜீவியத்துல நம்ம கிட்ட இருக்கிற 1000 குத்தம் இருக்குல்ல, அதை ஒன்னொன்னா சரி பண்ணணும். என்கிட்ட பொறுமை இருக்குதா? என்கிட்ட நிதானம் இருக்குதா? நான் மற்றவனை பத்தி கோல் சொல்லாம இருக்கேனா? நான் சாந்தமா இருக்கேனா? நான் இச்சை அடக்கமா இருக்கேனா? நான் பெருமைப்படாம இருக்கேனா? அப்படின்னு நம்மளை சரி தேவனிடத்துல பேசி பேசி நம்ம சரி பண்ணிக்கிட்டே வாழும்போது நம்ம கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, பழகுவாங்க, கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. இப்பதான் தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் நம்ம மேல அப்படி நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் நம்மிடத்துல அப்படி சுபாவங்கள் வெளிப்படாத பட்சத்துல என்ன வெளிப்படாது? தேவனுடைய வல்லமை நம்ம கிட்ட வெளிப்படாது. தேவன் நம்ம கூட வாழவே முடியாது, வாழ மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? நம்ம கூட இருப்பாரு, இல்லைன்னு சொல்ல, சும்மா இருப்பாரு, துக்கமா இருப்பாரு. அப்படிதானே? நாம் தேவனிடத்தில் பெற்ற பரிசுத்தாவை என்ன பண்ண கூடாதுன்னு வாசிக்கிறோம்? துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வாசிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கணும்? நாம நம்ம கூட பழகுறவங்க நிதானம் இல்லாம இருப்பாங்க, நாம அவங்க கூட நிதானமா நடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட பேசுறவங்க எப்படி இருப்பாங்க? கோபக்காரனா இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்ட சாந்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வாய்ஸா நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம ஒரு பெரிய ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமா தேவன் நம்மை பயங்கரமா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஏசப்பாவை நீங்க பைபிள்ல பாருங்களேன். பிலாத்து பேசும்போது ஏசு எப்படி பேசுறாரு? அவங்ககிட்ட எவ்வளவு சூப்பரா பேசுறாரு பத்திலா. ஒருத்தன் அடிக்கிறான், அதுக்கு என்ன சொல்றாரு? நான் தகாத விதமாய் பேசினது உண்டானாலும் அதை ஒப்புவி, ஏன் என்ன அடிக்கிறான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதானே? வேலைக்காரர்களும் கன்னத்தில் அறைந்தார்கள்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே? ஏரோது என்னென்னமோ பேசுறான், ஏசு பேசவே இல்லை, அந்த இடத்துல மௌனமா இருந்தாருன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு சூப்பரா தன்னை வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா? அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா ஒருபோது என்ன செஞ்சு கிடையாதுங்க, டென்ஷன் ஆனதே கிடையாது. அவர் எங்க மட்டும்தான் டென்ஷன் ஆனாரு? தேவாலயத்துல மட்டும்தான் டென்ஷன் ஆனார். ஏன் தேவாலயத்துல டென்ஷன் ஆனாருன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள்ட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. ரோமர்கள் தான் அன்னைக்கு உலகத்தை ஆளுகை செஞ்சாங்க. இப்ப நம்ம ருபீஸ் இருக்கு, ரூபா இருக்க மாதிரி அவங்களுக்கு இருந்தது ரோமருடைய நாணயம் இருந்துச்சு. ரோமருடைய ராயனுடைய உருவம் பொறித்த ஒரு நாணயம் இருந்தது. அதுதான் எல்லாரும் வழக்கமா யூஸ் பண்ணாங்க. ஆனா யூதர் என்ன பண்ணாங்கன்னா, தேவாலயத்துல செல்லாதுன்ட்டாங்க. எங்க செல்லாது? நீங்க யூஸ் பண்ற பணமெல்லாம் ஊர்ல உலகத்துல யூஸ் பண்ணிக்கங்க, சர்ச்சில் இந்த பணம் செல்லாது. சர்ச்சில் என்ன பண்ணணும்? சர்ச்சில் என்ன பண்ணணும்னா, நீங்க பலி செலுத்தும் போது புறாவோ காளையோ ஆடோ மாடோ பலி செலுத்தும் போது என்ன செய்யணும்? எந்த காசை கொடுத்து தான் நீங்க அந்த மிருகத்தை வாங்கணும். எங்க வாங்கணும்? ஊர்ல வேண்டியது அந்த பழுது நிடுவாங்க, சர்ச்சு வாசல விற்கிறாங்களாம். அது எந்த காசு கொடுத்து வாங்கணும்? இவங்க வச்சிருக்கிற யூத காசு கொடுத்து, தேவாலயத்து பணத்தை கொடுத்து வாங்கணுமா? அந்த தேவாலயத்து பணம் எப்படின்னா, நீங்க இப்போ நம்ம டாலர் மாதிரி, இப்போ நம்ம 100 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் தருவாங்க அமெரிக்காவில். அப்படிதானே? பெட்ரோல் வாங்கும்போது நமக்கு ஏன் நிறைய காசு ஆகுது இந்தியாவுக்கு? நம்ம ஒரு 1000 கோடிக்கு பெட்ரோல் வாங்கணும்னா 1000 கோடிக்கு கொடுத்தா 1000 கோடிக்குள்ள தரமாட்டான். எவ்வளவு தருவான்?
அவன் டாலர் தான் என்ன செய்வான். அப்போ நம்ம என்ன செய்யணும், 100 ரூபா கொடுத்தா தான் $1, அப்படிதானே. அப்போ எவ்வளோ நஷ்டம் நமக்கு வருது. 1000 கோடி 100 கோடினா நம்ம 1 கோடி கொடுத்த மாதிரி தான் கணக்கு வைப்பாங்க. 90 கோடி லாஸ் ஆகிடும் நமக்கு. அப்படிதான் நமக்கு லாஸ் ஆகுது இந்தியாவுக்கு. அதே மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. யாரு, தேவாலயத்தில் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இது இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ தான் தருவேன். எப்படி 100 ரூபா கொடுத்தா 1 ரூபா கொடுக்குறது. அப்போ இவங்க காணிக்கை செலுத்துறதுக்கே நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியாச்சு. இந்த காணிக்கை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உள்ள கொண்டு கொடுத்த உடனே அதை பலி செலுத்துவான்லாம் கிடையாதான், போன்னு தள்ளி விட்டுருவாங்களாம். அதே பொருளை சுத்தி மறுபடியும் வந்து விற்பாங்க. இதெல்லாம் ஏசப்பா பார்த்து என்ன பண்ணாரு, இவங்க பலியும் செலுத்த மாட்டேங்கிறாங்க, பண விஷயத்திலயும் வஞ்சிக்கிறாங்க. என்ன பண்ணார் ஆண்டவர், அவங்களை வந்து சாட்டை எடுத்து அடிச்சார். ஹல்லேலூயா. இது இந்த வேலையை வேற எங்கேயா பண்ணுங்கடா, என்ன பண்ணாதீங்க, இது என்னுடைய பிதா வீட்டு என்ன பண்ண வியாபார ஸ்தலமா மாத்தாதீங்கன்னு என்ன பண்ணாரு, அவங்கள அந்த இடத்துல அடிச்சார். ஹல்லேலூயா. வேற எங்க ஏசப்பா என்ன செய்யல, ஏன்னா அதுக்கு தீர்க்க தரிசனமும் இருக்கு. என்ன இருக்கு, பக்தி வைராக்கியம் என்னை கொன்றது. ஏசப்பாக்கு வந்து பக்தி வைராக்கியம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணாரு, அப்படி பண்ணாரு. அல்லாம என்ன பண்ண கூடாது, நாம சாப்பாட்டுக்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ காசுக்காகவோ நம்முடைய பேருக்காக புகழுக்காக மற்ற எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம பதட்டமாகிறது கோவப்படுறது ஒரு அர்த்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுக்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து ஒருவேளை பதட்டமாகலாம். ஐயோ நேராவது சர்ச்சை போகிறது பதறி ஓடி வர மாட்டேங்காது, அப்படிலாம் ஓடி வர மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் என்னது, வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம என்ன செய்வோம், பதறுவோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து பதறலாம் வேண்டாங்க. நம்ம எப்போ என்ன செய்யணும், எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும், நிதானம் உள்ளவங்களா, பொறுமை உள்ளவங்களா, என்னது கீழ்ப்படிதல் உள்ளவங்களா, விட்டு கொடுக்குறவங்களா, மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா, அந்த கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்த நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களை கண்டிப்பா அவரிடத்துல பங்கு உங்களுக்கு இருக்குமா. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வசனம் வாசிங்க தொடர்ந்து, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல வாங்களேன், 15ல இருந்து வாசிங்க. ம் 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 அல்லவா. அப்ப பாருங்க, அங்க மோசே மூலம் புறப்பட்டல என்னது யாரு, யோசுவா காலேப் தவிர இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவனுடைய பிரமாணத்தை மீறிட்டாங்களாம். என்ன பண்ணாங்க, மீறிட்டாங்க. ஏன் அவங்க வந்து கானானுக்குள்ள பிரவேசிக்கல தெரியுமா, அவங்க பஸ்கா பலி செலுத்தினாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, ஓய்வு நாள் ஆசரிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஏன் என்னது, வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க, வனாந்தரத்தில் வந்து என்னது எல்லாமே பண்ணாங்க. ஒருத்தர் ஓய்வு நாள் என்ன செய்யல, விரவு பொருட்கள் என்ன பண்ணாங்க, அவனை கொன்னுட்டாங்க. அந்த அளவுக்குலாம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய சுபாவம் மட்டும் சரியில்லை. எது மட்டும் சரியில்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு செங்கடல்ல, அப்படிதானே. மன்னா ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்குற மாதிரி மன்னாவை சாப்பிட்டாச்சு, அப்படிதானே. பரிசுத்த அபிஷேகத்தை பெறுறதுக்கு ஒரு அடையாளமா மேக ஸ்தம்பத்தில் டெய்லி பிரயாணம் பண்ணிடுறாங்க, அக்கினி ஸ்தம்பத்தில் பிரயாணம் பண்றாங்க. எல்லாமே கர்த்தர் நடத்துறாரு, எல்லாமே சரிதான். ஆனா பைபிள் சொல்லுது எபிரேயர்ல, ஆனாலும் அவர்கள் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இருந்த கோபமும் பொறாமையும் இச்சையும் சண்டையும் அந்த குணங்கள்ல எந்த மாற்றமே ஏற்படாதனால அவங்க இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கலையா. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. வெறுமனே நாம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாம வந்து திருவிந்து எடுத்துட்டோம், நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து சபைக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், இதாயிட்டோம், வாரம் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு சடங்குல நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ஹல்லேலூயா. அப்படி சடங்குல நம்ம ஆசீர்வதிக்கப்படலாம் முடியாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்றது எதன் அடிப்படையில் பண்றோம், அப்படி எந்த வெளிச்சத்துல பண்றோங்கிறது முக்கியம். நம்ம உண்மையிலே நம்ம வந்து நம்முடைய இருதயத்துல வந்து சாந்த குணம் இருக்குதா, உண்மையிலே இருதயத்துல வந்து நம்முடைய கண்கள் முதல்ல திறக்கப்படணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாக்குற பூமி என்ன செய்யப்பட போகுது, அக்கினிக்கு இரையா போகுது. இந்த உலகம் வந்து அழியதான் போகுது. உயிரோடு நாம உயிரோடு இருக்க போறோமா, நாம ஒரு நாள் மறிக்க தான் போறோம், அப்படிதானே. அப்போ இந்த உலகத்துல எது பெரிய லாபம் தெரியுமா, எது லாபம், நம்ம வந்து மறிச்சதுக்கு அப்புறம் நம்ம செத்து அழிஞ்சு போகாம பரலோகத்துல போயிட்டு யுகாயுகம் வாழ்றதா லாபம். ஹல்லேலூயா. அதான் என்னது, ஆத்ம பலனை அடைகிறதுன்னு நம்ம ரட்சிக்கப்பட்டதான் லாபம், வேற எதுவுமே லாபம் கிடையாது. இப்படி நமக்கு இப்ப கண்ணு திறந்துருச்சு. ஆனா உலகத்தின் மக்களுக்கு என்ன செய்யல, இன்னும் கண்ணு திறக்கல. அவங்க எப்படி இருக்காங்க,
வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான்ப்பா, ஒரு முறை தான் வாழ்றோம், நல்லா நம்ம சாப்பிட்டுருவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிடுவோம், நல்லா வீடு கட்டிடுவோம், நல்லா இடம் வாங்கிடுவோம், நல்ல பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்துருவோம். ஏன்னா ஒரு முறை தான் வாழ போறோம், அப்புறம் அழிஞ்சு போயிடுவோம், அப்புறம் காணாமலே போயிட போறோம். வாழ்ற வாழ்க்கையை நல்லா சுகமா வாழ்ந்து என்ன பண்ணிடணும், செத்துடணும் அப்படின்னா அவங்களுக்கு மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்றாங்க, நிறைய சொத்து சேர்க்கிறாங்க, நிறைய என்ன பண்றாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, நிறைய என்ன பண்றாங்க, பாடுபடுறாங்க, நல்லா ஓட்டி பண்றாங்க, என்ன பண்றாங்க, நிறைய தூங்காம கொள்ளாம உழைக்கிறாங்க, பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க, அவங்களுக்கு மறுமையை தெரியாது. நாம பாருங்க, நமக்கு என்ன தெரியும், எனக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னது, நான் எனக்கு என்ன தேவையோ தேவன் தருவார். ஆனா எனக்கு எது லாபம், இந்த பூமி எனக்கு நிரந்தரமானது அல்ல. நான் ஒரு நாள் இந்த பூமியில நான் ஏசப்பாவை அவர் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னு சொன்னா அவர் கண்டிப்பா எனக்கு மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. என்ன கிடையாது, மரணம் கிடையாது. மரணம் வரும்போது பூமியில நான் கண்ணை மூடுவேன், பரலோகத்துல கண்ணை திறப்பேன். அப்ப இப்படி ஒரு மறு வாழ்வை, பேரின்ப வாழ்வை அடையதான் நம்ம பரலோக சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி வந்த நாம என்ன பண்ணணும் தெரியுமா, என்ன பண்ண சொல்லுங்க, கனி முக்கியம். ஒரு செடியில அந்த செடி நல்லா வளருது, கொய்யா மரம், மாமரம் பாருங்க, நல்லா வளர்ந்து இலை வருது, பூ வருது, ஆனால் கனி மட்டும் வரலன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாமரத்தில் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவான், வெறுமனே மரத்தில் வருஷம் பூ அந்த பூவெல்லாம் அப்படியே கொட்டி கொட்டி வீடு குப்பையை பெருக்குது, சரியா இருக்கு. ஒரு டைம் வரும்போது இலை விழுந்து இலையை பெருக்கினே இருக்கணும். ஆனால் மரத்தில் என்ன வரல, ஒரு மாம்பழம் கூட வரவே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுது புரியுதா? அப்படி சில மரம் இருக்கு தெரியுமா, இந்த பக்கத்தில் அந்த கருப்பு டேங்கர்லாம் கூட அந்த வீட்டில் இந்த வருஷம் தான் மாங்காய் காய்ச்சிருக்கு. மாங்காய் அவர் சொல்லுவார், அது இலை வைக்கும், துளுத்திடும், பூ வரும், விழுந்துடும், காய்க்கிறதே கிடையாது. இந்த வருஷம் தான் காய்க்குது. ஹல்லேலூயா. அப்போ என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க, வெட்டி போட்டா பெருக்கிற வேலை மிச்சம்னு நினைப்பாங்க, அப்படிதானே? அப்போ ஏசப்பா நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்மிடத்துல பொறுமை வெளிப்படணும், சாந்தம் வெளிப்படணும், இச்சை அடக்க வெளிப்படணும், கீழ்ப்படுதல் வெளிப்படணும், தாழ்மை வெளிப்படணும், விட்டு கொடுக்குற சுபா வெளிப்படணும் அப்படின்னு தான் அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அப்படிதானே? நம்ம நினைக்கிறோம் இப்படிலாம் நம்ம பண்ணு. இப்போ கர்த்தர் கொடுக்குற விஷயத்துல நம்ம காணி கொடுக்குறோம், நான் நிறைய கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்றது, அவர் திருப்பி தருவாருன்னு நம்ம நம்புறது இல்லை. அப்படிதானே? திருப்பி தருவார் என்ன பண்றதில்ல, நம்புறது இல்லை. அதனால நம்ம வச்சுக்கிடுவோம். அப்ப என்னன்னா, தேவனை நம்புற நாம என்ன செய்யணுங்க, அவரை உண்மையிலே நம்பணும். அப்புறம் நம்புறதுக்கு அடையாளம் நம்ம என்ன செய்யணும், அவர் சொன்னபடியே நம்ம செய்யணுங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணும். நமக்கு லாபமா நஷ்டமா, பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் யோசிக்க கூடாது. நம்முடைய சுபாவத்தில் இன்னைக்கு மாற்றம் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன், உங்கள் வியாதிகள் மாறும். ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாறுங்க, கண்டிப்பா மாறும். உங்களை பைபிள் சொல்லுது, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசா கூட கர்த்தர் இருந்தாராம். எப்படி வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 26:13 வாசிங்களேன். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு நிமிஷம் அங்க சொல்றதை கேளுங்க. ஈசாக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான், ஐஸ்வர்யவானானான், வர வர விருத்தி ஆனான்னு பைபிள் சொல்லுது. எந்த அளவுக்கு விருத்தி ஆனானா 14 வசனம் சொல்லுது, வாசிங்க. 26:14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். ஒரு நாட்டு ராஜா சொல்றான், என்னை விட நீ பெரிய ஆளாயிட்டேன்னு. ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஈசாக்குடைய உயர்வு தெரியுது, ஆனா அவன் குணம் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், என்ன ஈசாக்க மாதிரி மாத்துங்க, ஈசாக்க மாதிரி உன்னை மாத்தணும்னா நீ ஈசாக்க மாறு முதல்ல. ஹல்லேலூயா. ஈசாக்க பத்தி சொல்லுதோம், இங்கே இதே அதிகாரத்தில் இருக்குது. அவன் துறை வெட்டுறான், அவன் என்ன பண்றாங்க, என் துறை எங்களுக்குன்றாங்க, அப்படிதானே? அவன் விட்டுறான். அப்புறம் துறை வெட்டுறான், இது எங்களுக்கு அப்படின்றான். அப்புறம் எங்க தோண்டினாலும் நம்மளுக்கு துறை ஊற்று வருது. ஹல்லேலூயா. ஊற்றை கொடுப்பது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு ஏன் ஆசீர்வாதம் அப்படின்னா, அங்க பைபிளே படிக்கிறோம், கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதிச்சாரு. ஏன் ஆசீர்வதிச்சாருன்னா, அவனுடைய ஒரு கேரக்டர் நீங்க பாருங்களேன்.
வாக்குவாதம் பண்றாங்க. என்ன பண்ணான்? பதிலுக்கு வாக்குவாதம் பண்ணல. 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை கட்டி பலிபீடத்தில் படுக்க வைப்பான். யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு தெரியுது தன்னை தான் வெட்ட போறானே தெரியுதுங்க. ஈசாக்கு என்ன பண்ணல? ஒன்றும் பண்ணல. சரி வெட்டிட்டு போ, தகப்பனுக்கு அப்படி கீழ்ப்படிறான். ஹலோ, அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க ஈசாக்குக்கு. அவன் என்ன பண்ணானா? ஈசாக்கு அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். ஜெபம் பண்ண போனான்னு வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்றான் ஈசா குறிச்சு என்னது ஈசாக்கின் பயபக்திக்குரியவரேன்னு தேவனை பத்தி பேசுறான். அப்போ நமக்கு ஈசாக்கை பத்தி படிக்கும்போது என்ன தெரியுது பைபிள்ல? அவன் தேவனுக்கு பயப்படுறவன், அப்படிதான் அவன் ஜெபம் பண்ணுவான். அவன் யாருடைய வாக்குவாதம் பண்ண மாட்டான். தகப்பனுக்கு ஃபுல்லா சரண்டர் ஆகுறான். அப்பா சொன்னா அப்படியே கேட்கறான். ஏன்னே கேட்கல. அவன் கேட்கறான், அப்பா இந்த மாதிரி பலி மிருகம் இல்லை, ஆனா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி மிருகம் எங்கன்னு கேட்கறான். அது கர்த்தர் பார்த்து கொள்வார்னா சரி கம்முன்னு வரான் பாருங்க. அவன் தான் விறக சுமந்துனே வரான். அவன் பலி ஆகுறதுக்கு அவன் விறக சுமந்துன்னு வரான். அல்லேலூயா, அப்படித்தானே? அப்ப பாருங்க, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம இந்த மாதிரி சுபாவத்தை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? பார்த்து தான் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்ல போனா இந்த மாதிரி நம்முடைய சுபாவம் மாறும்போது, நம்முடைய கேரக்டர் மாறும்போது, இப்ப தாவீது பாத்தீங்கன்னா, தாவீது தவறு செய்யும் போது அடி விழுது. தாவீது ஒழுங்கா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தாவீதுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் வந்து எப்படி இருந்து ஆசீர்வதிப்பார்னு தெரியும். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல மோசையா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், தானியேல் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒழுங்கா நடந்தாதான் தேவன் ஆசீர்வதிப்பார்னு தெரியும். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன தெரியலனா, நான் ஒழுங்காலாம் நடக்க மாட்டேன், ஒழுங்கற்று தான் நடப்பேன், ஆனா அவர் ஆசீர்வதிக்கணும் நினைக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? ஏன்னா நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் சபைக்கு வாரேன், நல்லா பண்றேன், நான் வந்து எவ்வளோ வருஷமா சபைக்கு வரேன் தெரியுமா, நான் வந்து எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்றேன் தெரியுமா, நான் நைட்டு தூங்குறதே இல்லை, நான் உட்காந்து நைட்டு ஜெபம் பண்ணுகிறேன், என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே உண்மை ஆசீர்வதிக்கலாம் விட மாட்டேன், ஒரு வைராக்கியம் வேற. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. ஆனா நம்மகிட்ட என்ன கிடையாது? நம்ம இடத்துல கனி இல்லை. என்ன இல்லை? கனி இல்லை. அப்ப தேவன் வந்து பாக்குறாரு, ஏதாவது அகப்படுமா, பாக்குறாரு. பார்க்க எப்படி இருக்குது? செழிப்பா இருக்குது, நல்ல ஜெபம், அப்படிதானே? இலைகள் நிறைய இருக்குது, கனி இருக்குமான்னு தேடுற அளவுக்கு ஒரு என்னது வாஞ்சிய தூண்டு தேசப்பாவுக்கு. ஆனா வந்து பார்த்தா, தேடி தேடி பார்த்தாலும் ஒரு கனி கூட இல்லை. ஹல்லேலூயா. பொறுமை இருக்கா? இல்ல. நிதானம் இருக்கா? இல்ல. இரக்கம் இருக்கா? இல்ல. கீழ்ப்படுதல் இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன பண்ணாரு? இனி ஒருபோதும் உன்னில் கனி உண்டாகாதிருப்பதாக சொல்லிட்டு போயினே இருந்தாரு. மறுநாள் வந்து பார்த்தா அந்த மரம் வேரோடு பட்டு போயிருந்ததுன்னு வாசிக்கிறோம். இதுதான் நம்ம நிலைமையா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா வாசித்த வேத பகுதி என்ன தெரியுமா சொல்லுது? கீழே வாசிங்க. இல்ல அங்க அடுத்த வசனம் வாசிமா. எபிரேயர்ல 3ஆவது இடத்துல 17. மேலும் அரோசித்தார் அல்லவா விழுந்து போயிற்றே. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்புக்காகவே இந்த வேத போதிய நம்ம படிக்கிறோங்க. எபிரேயர்ல வந்து தேவ பிள்ளையோட எச்சரிப்புக்காக தான் தேவன் வச்சிருக்கிறார் எபிரேயர் புஸ்தகத்தை. அங்க பாருங்க, பவுல் என்ன சொல்றான் பாருங்க. அவங்க சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிடுச்ச, அவங்க எல்லாம் மன்னா சாப்பிட்டவங்க தான், அவங்க எல்லாம் மேகஸ்தம்பத்தில் போனவங்க தான், அக்னி ஸ்தம்பத்தில் போனவங்க தான், கண்மலையின் தண்ணீரை குடிச்சவங்க தான், செங்கடலுக்குள்ள போனவங்க தான், தேவனுடைய பலத்த கரத்தால ஓங்கிய புயத்தால நடத்தப்பட்டவங்க தான். ஹல்லேலூயா. ஆனா அவங்க மேல தேவன் பிரியமா இருக்கும்படி சுபாவம் இல்லை. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? நான் பைபிள்ல பாக்குறோம் பாத்தீங்களா, யோசேப்பு வந்து தேவன் ஏன் ஆசீர்வதிச்சாரு? அவருடைய கேரக்டர். ஹல்லேலூயா. ஏன் வந்து ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார்? அவனுடைய கேரக்டர். ஹல்லேலூயா. ஏன் தாவீதை தேவன் ஆசீர்வதிச்சாரு? அவனுடைய கேரக்டர். ஹல்லேலூயா. சோ நம்ம இன்னைக்கு வந்து மற்றவங்களை கட்டுப்படுத்துறத விட்டுறலாம். ஹல்லேலூயா. மற்றவங்களை குறை சொல்றத விட்டுறலாம். மற்றவங்க நாம நினைச்ச மாதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பை விடலாம். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க? நாம மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. மற்றவங்க மேல அன்பு செய்வோம். நம்ம என்ன பண்ணணும்? நாம மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம் தெரியுமா? எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம்? நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு வசனம் சொல்லுது. நான் இனிமே தேவனோட நல் மனசாட்சியா வாழ்வேன், அவரோட நெருங்கி வாழ்வேன், அவருக்கு பிள்ளையா வாழ்வேன், அவருக்கு சிநேகிதனா வாழ்வேன்னு சொல்லி தானே ஞானஸ்தானம் பெற்றோம். அப்ப ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பழைய சுபாவமே நம்ம இன்னைக்கு காட்டினா என்ன அர்த்தம் சொல்லுங்க?
நம்ம கனியற்ற வாழ்வு இருக்கக்கூடாதுங்க. நான் சொல்றேன் இல்லையா, நம்மளை யார் வஞ்சித்தாலும் பரவாயில்ல, வஞ்சிக்கிறதும் நமக்கு நஷ்டம் வரப்போறதில்ல. நாம வஞ்சிக்க கூடாது யாரையுமே. ஹல்லேலூயா. நாம யாரை அசிங்கம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்மளை யாரும் அசிங்கம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்மளை யாரும் அசிங்கம் பண்ணணும், நம்ம யாரையும் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன செய்யும், நம்முடைய சுபாவத்தை நம்ம நல்லா மாற்றும் போது நிச்சயமா நான் சொல்லுவேன், தேவன் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. நான் சொல்லுவேன், இதுல ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. நீங்க நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய மனசு நம்மளை குற்றப்படுத்தலைன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எப்போதுமே எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? மனசு குற்றப்படுத்தலை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலப்பா, யாரை பத்தி நான் பேசலப்பா, யார் வம்புக்கும் நான் போறதில்ல, யாரையும் நான் ஏமாத்துறதும் கிடையாது, நான் என் வேலை உண்டு நான் உண்டு இருக்கேன்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கும்? சமாதானமா இருக்கும். நம்ம இல்லாத வம்பு தும்பெல்லாம் பண்ண எனக்கு இருக்கும், நமக்கு எப்பவுமே பயமாவே இருக்கும், அப்படிதானே? என்ன இருக்கும்? பயமா இருக்கும். ஏதாவது நமக்கு, ஏன்னா பைபிள் சொல்லுது, உலகத்திலே சொல்றாங்களா, குற்றமுள்ள நெஞ்சம் குறுக்கும். பைபிள் சொல்லுது பாருங்க, எவன் பாவம் செய்யறானோ அவனுடைய ஆத்துமால வியாகுலம் உண்டாகுமா, திகில் உண்டாகுமா, பயம் உண்டாகுமா. ஏன்னா பாவம் அப்படி பண்ணும். நமக்குள்ள இருக்கிற பாவம் எப்ப உயிர் பெறும் தெரியுமா? எப்ப உயிர் பெறும்? வசனத்தை பார்த்தோன்னு உயிர் பெற்றும். ஹல்லேலூயா. கற்பனைனாலே சமயம் பெற்றுன்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது வரைக்கும் அடங்கிதான் இருக்கும். என்னைக்கு பொறாமப்படக்கூடாதுன்னு நீங்க பைபிள் படிக்கணும், அப்ப தெரியும், ஆஹா பொறாம நான் பட்டிருக்கேனே, அப்ப என்னது, நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா. பெருமைப்படாதன்னு படிக்கும்போது எப்படி உங்களுக்கு? அப்ப நான் பெருமைப்படும் போது நான் ஒரு பாவி நம்ம தெரிஞ்சிருவோம். அப்ப நம்ம மனசை நம்மளை குற்றப்படுத்தும் போது தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க? ஒருபோதும் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்முடைய சபையில நாம ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாசல் என்ன தெரியுமாங்க? என்ன வாசல்? தேவன் சொன்னதை நான் கேட்பேன். ஹல்லேலூயா. நான் அவரை கோவப்படுத்த மாட்டேன். அவர் சத்தத்தை நான் கேட்டால் இஸ்ரவேல் வனாந்தரில் கோவப்படுத்தின மாதிரி நான் கோவப்படுத்த மாட்டேன். நான் இன்னைக்கு என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை என்ன பண்ணுறோம்? கடினப்படுத்தணும். நம்ம ஐயோ எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ண முடியல நம்மளால. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை நம்ம கடினப்படுத்தாம நம்ம தேவ சத்தத்தை எப்போது, மெல்லிய சத்தம், தேவன் எப்போதும் பேசுவார் தெரியுமா? அவங்க கூட எப்போதும் பேசுவார். 24 மணி நேரம் பேசுவாருங்க. நல்லா கேளுங்க. நீங்க எழும்போதே சொல்ல, எழும்பிடான்னுவாரு, பயில் படின்னுவாரு, ஜெபம் பண்ணுவாரு, இப்போ இங்கே போகாதன்னுவாரு, இங்கே போன்னுவாரு, இதை சிந்தியாத யோசிக்காத பாரு, இதை செய்யாத பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தேவன் யாரை என்ன பண்றதே கிடையாது. அவர் நம்ம நன்மை செய்யணும் விரும்புறாரு, ஆனா நன்மை செய்ய கட்டாயப்படுத்துறதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணணும்? என் தேவன் விரும்புறாருன்னா நம்ம நன்மை செய்யும் போது பாருங்க, அவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் எப்போதும் அப்படிதாங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டா நம்மளை ரொம்ப உயரத்தில் வச்சிருவார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சாலமோன் பண்ண ஜெபம் பிடிச்சிருச்சு அவருக்கு. அவன் ஞானத்தை கேட்டான் பாருங்க, என் ஜனத்தை ஆளும்படி ஞானம் தாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணான். அவருக்கு அந்த ஜெபம் பிடிச்சி என்ன பண்ணாரு பாருங்க, உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் யாரும் சாலமோன் மாதிரி பணக்காரர் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இனிமேல் இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஏன் சொல்லுங்க? அவருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு பிடிச்சா அப்படிதான் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ தாவீதை பிடிச்சிருச்சு, அவன் இருதயத்துக்கு பிடிச்சிருச்சு. என்ன பண்ணாரு? அவன் கரவலாடு பின்னாடி சுத்தினவனை பிடிச்சி என்ன பண்ணாரு? அவனை கொண்டு அரசனா மாத்தினார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவன் விரும்புற மாதிரி நம்ம வாழணும். ஹல்லேலூயா. நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடாது, யாரையோ பிரியப்படுத்த வாழக்கூடாது. தேவன் என்ன விரும்புறாரு அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம கீழ்ப்படிதல என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கன்னு இருக்கா இல்லையா? நம்ம கீழ்ப்படியணும். ஒருவருக்கொரு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணுங்க. நாம என்ன செய்யணும்? மற்றவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நாம இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும், நமக்கு தாழ்மையா இருக்கணும். நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்க ரொம்ப முக்கியம். உண்மை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோட நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கடைக்கு போறோம், நம்ம ஷாப்பிங் பண்ணும், ஒரு பொருளை யாரோ தட்டி விட்டுருவாங்க, கீழே அது கீழே வந்துடும், நம்ம எடுத்து வைக்கிறதுல, அப்படிதானே? என்னதான் நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. அவன் தட்டிட்டு போனான், நம்ம என்னடா, நமக்கு வேற வேலை இல்லை, தட்டி விட்டு போனவனே போயின்னு அவனே திரும்பி பார்த்துட்டு போவாங்க. பார்த்தீங்களா? ஒரு பொருளை தட்டிடுவாங்க, வந்துடும், அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துருப்பாங்க. நம்ம அதை எடுத்து வைக்க நமக்கு ஒரு பிரஸ்டேஜ், நானா தட்டினேன், நீ தான் தட்டினேன், அப்படி சில அது மேலே மிதிச்சு போறவங்களும் இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் பார்ப்பாருங்க. தேவன் பார்ப்பாரு. விழுந்த பொருள் 10 ரூபா பொருள் தான் பரவாயில்ல, அந்த 10 ரூபா பொருளை எடுத்து வைக்கிறதுனால நம்ம தேவனையே நம்ம இழந்துடுறோம். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ண தெரியுமா? அப்படி எப்படி பண்றதுன்னா, ஒரு 12 கூட நிறைய எடுத்தாங்கல்ல, மீதி எடுத்தாங்க. ஹல்லேலூயா. சாப்பிட்டாச்சுல, போக வேண்டியதானே? இல்ல, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதி எடுங்கனர். ஹல்லேலூயா. ரொம்ப தேவன் ஜென்யூன் ஆளுங்க, ரொம்ப டீசெண்டான ஒரு ஏசப்பா, ரொம்ப டீசென்ட், ரொம்ப யாரும் பார்க்கல கூட நம்மள அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு யோக்கியமா நடந்துக்கிறோம், எவ்வளவு உண்மையா நடந்துக்கிறோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம், அந்த பொருளை திருப்பி கொண்டு கொடுக்க போறோம், நம்மள அவன் கனவன போறதில்ல,
நல்ல வேலை கொண்டு வந்து தந்தேன்னு சொல்ல போறதில்ல. நான் தெரியாம பில் போட்டேன், இந்த அந்த பொருளை வச்சுக்கோன்னு சொல்ல போறதில்ல. நமக்கு வந்து 100 ரூபா நஷ்டம், பெட்ரோல் போட்டு போனோம். ஆனா அந்த நஷ்டம் இல்லைங்க, அது லாபம். ஹல்லேலூயா. அதான் நமக்கு லாபம். நம்ம அதை கொண்டு கொடுத்தோம் பாத்தீங்களா, நமக்கு 100 ரூபா லாஸ் இல்ல, நமக்கு வந்து லாபம். ஹல்லேலூயா. 100 ரூபா பெருசு இல்லை, எது பெருசு? நான் உண்மையா இருந்தேன் பார்த்து, அது பெருசு. ஹல்லேலூயா. நம்ம சில நேரம் பாத்தீங்கன்னா, ஒரு அழகா ஒரு ஊழியக்காரன் சொன்னாங்க, அவங்க கடைக்கு போனாங்களாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அவங்க எடுக்கும்போது வீட்டுக்காருக்கு பிடிக்கலையாம். வீட்டுக்கார் வந்து என்ன இதை எடுக்கிறா அப்படின்னா, அவங்க வந்து இதான் நல்லா இருக்கு, சரி எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டாங்களாம். எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். பரவாயில்ல, நம்ம சாதிச்சிட்டோம், நினைச்சதை எடுத்துட்டோம், கிடைச்சிட்டோன்னு. வீட்டில் வந்து தேவன் சொன்னாராம், நிச்சயமா நீ தோத்துட்ட. ஹல்லேலூயா. நீ ஜெயிக்கல. அவ வீட்டுக்கார்ட்ட வந்து என்னங்கன்னா, உனக்கு பிடிச்சிருக்கல எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. யார் ஜெயிச்சா? அவன் தான் ஜெயிச்சான். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்லை நான் ஜெயிச்சிட்டேன். இல்லைங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம்? தோத்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பிடிவாதம் பண்ணி நினைக்கிறோம், பிடிவாதம் பண்ணி ஜெயிச்சோமா? பிடிவாதம் வந்து நம்ம தோல்விக்குள்ள தான் நடத்தும். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் நமக்கு என்ன நம்மளை காண்பிக்குதோ அந்த வேலை போய் பழகணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்துறது ஒன்றும் அவருக்கு பெரிய மேட்டர் இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்மளை வந்து உயர்த்துறதுலாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. தேவன் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு உண்மை உள்ளவங்களா, எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? நம்ம உண்மை உள்ளவங்களா நம்ம மாறணும். நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவங்களா மாறணும். நம்ம எல்லாம் ரொம்ப யோக்கியம், நான் ரொம்ப யோக்கியம் நான் சொல்லுங்க, நான் உட்பட நம்ம இடத்துல என்னென்ன மாற்றங்கள் வேணுமோ அதெல்லாம் இன்னைக்கு வரணும் பிரியமானவர்களே. அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறும். அப்பதான் நம்ம தேவன் நம்மோடு இருப்பாரு. அவர் நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுங்களேன், உலகமே நமக்கு விரோதமா இருந்தாலும் நமக்கு பயமே வேண்டாம். வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த கடைசி நாட்கள்ல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம, நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்காம, உலக ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? தேவன் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன், தேவனுக்கு பிரியமானதை நான் செய்வேன். பைபிள் அழகா சொல்லுதுங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.